அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம். மகாத்மா காந்தியடிகள் அவர்களை பற்றி கொச்சையாக பேசிய தமிழக கவர்னர் RN ரவி அவர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஐயா KS அழகிரி அவர்களே, இந்த ஆளுநருக்கு எத்தனை தடவை இந்த மக்கள், தமிழக மக்கள் செருப்படி கொடுத்தாலும் திருந்தவே மாட்டாரு போல் இருக்கு. அவர் ஒரு IPS ஆபீசரா இருந்தாராம். நமக்கெல்லாம் தெரியும் IPS ஆபீசர் தான் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஆனா இந்த ஆளுநர் மட்டும் எப்ப பார்த்தாலும் இந்தியன் போலீஸ் சர்வீஸாவே பேசிட்டு இருக்காரு. பொய் பேசுறதுல ஒரு மன்னன், ஒரு கேடுகட்ட ஒரு கவர்னர்னா இந்தியாவிலேயே ஒரு கேடுகட்ட கவர்னர் RN ரவி தான். நம்ம தைரியமா பேசலாம், தைரியமா பேசலாம், எத்தனை வழக்குகள் வந்தாலும் வாங்கலாம், கவலைப்படாதீங்க. இது ஒரு தரக்குறைவான ஒரு கவர்னர் பொய்யா பேசிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், நீ IPS ஆபீசர் எக்ஸாம் எழுதும் போது இந்த தேசத்தின் விடுதலை பெற்று தந்தவர் அண்ணன் காந்தியடிகளா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. நீ என்னடா பதில் சொன்னீங்க? காந்தியடிகள் தானே சொல்லியிருப்பேன். நீ காந்தியடிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நீ ஃபெயில் ஆயிருக்கமா இல்லையா? அப்போ உன்னோட IPS ஆபீசர் பதவியே கேள்விக்குறியாகிறது. IPC கிடையாது, இப்ப CPC கிடையாது, இப்ப எவிடன்ஸ் ஆக்ட் கிடையாது. இப்ப அடுத்த இலக்கு இந்திய அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டித்து பேசுகின்ற, கண்டித்து கேள்வி கேட்கின்ற ஒரே தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலே இருந்தாலும், எந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தமிழக இந்தியாவிலே எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவருடைய குரலாக, புறநாட்டவர்களின் குரலாக வலிக்கின்றவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. அவருடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் தங்கை பிரியா காந்தி அவர்களும் ஏதோ பரம்பரை என்று சொல்லுகிறார்களே. கடந்த 20 ஆண்டு காலமாக 90-30 வருஷம் ஆச்சு. 30 ஆண்டு காலம் நேரு குடும்பம் இல்லாமல் இந்தியா ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருப்பார்கள். ஆனால் அதை துச்சம் அனுமதித்து இந்திய மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர்களாக, பாதுகாவலர்களுக்காக தான் இருப்பார் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நிறுத்தாவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நாங்கள் உங்களை நிறுத்த வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஆளுநர் இன்றும் ஒரு மாத காலங்களே உள்ளன. உங்களுடைய தலைவர் அமித்ஷாவும் உங்களுடைய தலைவர் மோடி அவர்களும் விரைவிலே சிறை செல்ல உள்ளார்கள். அவரோடு செல்லும் போது உங்களுக்கும் அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு சிறைச்சாலை இடங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற